அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 29/5/2026 வைகாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 5:52. சூரிய லக்னம் ரிஷபம். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, உங்களிடம் காணப்படும் நேர்மறையான எண்ணம் காரணமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்வீங்க. இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கு. உங்களுடைய போக்கில் இருக்கக்கூடிய உறுதி காரணமாக இன்று சிறப்பாக நீங்கள் பணியாற்றுவீங்க. உங்கள் துணையிடத்தில் சிறந்த உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையிடத்தில் உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம். அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க. இன்று உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமாக செயல்படுவீங்க. சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம். இன்று நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்று பணியின் பொழுது சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் நீங்கள் சந்திப்பீங்க. சக பணியாளர்களுடனான தொடர்பு நல்ல முறையில் உங்களுக்கு இருக்காது. உங்கள் துணையிடத்தில் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். செலவினங்களை தவிர்க்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறந்தது. இன்று உங்களின் உற்சாக போக்கு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை. இன்று நீங்கள் பதட்டப்படுவதை தவிர்க்க வேண்டும். பணியில் உங்கள் சக பணியாளர்களால் சில தொல்லைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க. பொறுமையாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும். தகவல் பரிமாற்ற குறைபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம். நீங்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வேறுபாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். பணப்பற்றாக்குறை காணப்படலாம். இன்று அதிக செலவினங்கள் காணப்படுகிறது. தேவைகளை பூர்த்தி செய்ய இன்று உங்களுக்கு பணம் கடன் வாங்க நேரிடலாம். இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாள். குழப்பங்கள் காணப்படலாம். இதனால் அமைதி இழப்பீங்க. பிரார்த்தனை மற்றும் இசை கேட்பதற்கு நேரம் ஒதுக்குவதன் மூலம் ஆறுதல் பெறலாம். பணியில் சில சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நிறுவனத்தில் முதன்மை வகிக்கக்கூடிய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் தனித்திருப்பது போல உணர்வீங்க. இதனால் உங்களுக்கு வெறும் உணர்வு மட்டுமே. உண்மையில் உங்கள் துணை உங்களிடம் அன்பாக இருப்பாங்க. பணவரவு குறைந்து காணக்கூடியதாகவும் பண விஷயங்களை கையாளும் பொழுது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, முன்னேற்றகரமான நாளாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் இன்று எளிதில் வெற்றி அடையும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதில் செய்து தொழில் சார்ந்த முறையில் மேற்கொள்வீங்க. உங்களிடம் காணப்படும் அமைதியான அணுகுமுறை காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் லாபம் காணலாம். இன்று தைரியமான ஒரு மனநிலை காணப்படும். இது உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கு. இன்று உங்கள் நம்பிக்கையுடன் சரியான போக்கில் உங்களுடைய செயல்களை செய்வது சிறந்தது. பணிகள் அதிகமாக காணப்படலாம். சக பணியாளர்களிடம் நல்லுறவு காணப்படாது. இன்று உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்வீங்க. உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க காண்பிப்பீங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இந்த போக்கை தவிர்க்க வேண்டும். பொறுப்புகளும் செலவுகளும் அதிகமாக காணப்படும் காரணத்தினால இன்று நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது. இன்று குறைந்த அளவு ஆரோக்கியம் காணப்படலாம். உயரழுத்தம் காரணமாக அமைதியின்மை காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, சற்று மந்தமான நாளாக இருக்கு.
உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பதற்கு கடினமாக உணர்வீங்க. தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலம் பதட்டத்தில் இருந்து விடுபடலாம். பணியை பொறுத்தவரை சற்று சரிவு நிலை காணப்படும். அதிக பொறுப்புகள் கையாளுவதன் காரணமாக சில வசதிகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களுடைய மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இத்தகைய உணர்வு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நிதி வளர்ச்சி சுமாராக இருக்கு. ஆன்மீக விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்யலாம். தோள்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று இழப்பிற்கான சாத்தியம் இருக்கு. எனவே கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலும் திருப்தியும் உங்களுக்கு அளிக்கும். இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். பணியின் தாமதம் உங்கள் மேலதிகாரியின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும். உங்களுடைய மனதில் அகந்தை போக்கு காணப்படலாம். உறவின் நல்லிணக்கத்தை பேண இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். திடீரென பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேலும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பதட்டம் மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே பதட்டமின்றி அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அனைத்து செயல்களிலுமே குறித்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிப்பீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிகம். உங்களுடைய பணிகளை நம்பிக்கையுடன் நீங்கள் மேற்கொள்ளலாம். புதுமையான கருத்துக்கள் மூலம் இன்று நீங்கள் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் சிறந்த முறையில் தொடர்பு கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி பற்றி உங்கள் துணையிடத்தில் கலந்தோசிப்பீங்க. நிதி சம்பந்தமான விருப்பங்கள் நிறைவேறலாம். இன்று அதிக பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்களிடம் காணப்படும் மன வலிமை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, வலுவான திறமைகளை வளர்த்து கொள்வீங்க. இதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலம் வெற்றி காண்பீங்க. கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை தொடர்பாக பயணம் காணப்படுகிறது. உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்ளலாம். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். நிதி வளர்ச்சி, நிதி நிலைமை போதிய அளவு காணப்படலாம். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பங்கு வர்த்தகத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. இன்று உங்களிடம் காணப்படும் புத்துணர்ச்சி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சவால்கள் நிறைந்திருக்கக்கூடியதாக என்பதாலும் நீங்கள் எதையுமே பொறுமையாக கையாள வேண்டும். இசை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் பங்கு கொள்வதன் மூலம் பலன் அடையலாம். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில போராட்டங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களுடைய நல்லுறவு பராமரிப்பதில் சில பிரச்சனைகள் காணப்படலாம். உங்கள் துணையிடத்தில் கவனமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு பதட்ட உணர்வு உங்கள் துணையிடத்தில் காண்பிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உறவின் நல்லிணக்கத்துக்கு எடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். சிறிது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. உங்களுடைய தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்கள், இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலுமே வெற்றி காணக்கூடியதாகும். புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுடைய பணியில் திருப்தியான பலன்கள் காண்பிக்கக்கூடியதாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தி தரமாக பணியாற்ற தருவீங்க. இன்று அன்பு வையப்பட்ட ஒரு நிலையில் இருப்பீங்க. அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படலாம். இன்று அதிக பணம் பராமரிக்க இயலும். நிதி வளர்ச்சி உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.